Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Numerical aptitudeங்கிற பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்சிஎம்க்கான ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். இதுக்கு முன்னாடியே எல்சிஎம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எல்சிஎம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கால்குலேட்டிங் எல்சிஎம்ட்டு நீங்கள் அதை முதல்ல பார்த்துட்டு வந்தீங்கன்னா திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. வில் see some sample problems. ரொம்ப சிம்பிள். Find the LCM of two numbers. Two numbers கொடுத்துருக்காங்க, HCF கொடுத்துருக்காங்க, LCM. So what is the smallest number when divided by digits 5, 7, 9 and 12 gives the same remainder 3 in every case? அதாவது 5, 7, 9, 12 இந்த எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகிற மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். அண்ட் இட் மஸ்ட் கிவ் த ரிமைண்டர் 3. not 0லாம் இல்லை, it can divide but gives a remainder 3. And what is the greatest 4-digit number that is exactly divisible by 15, 21 and 28? இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கிறோம், நம்ம ஏதாவது ஒரு கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர், அதாவது 4 9க்கு சின்னதாக இருக்கணும், பட் இட் மஸ்ட் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை தீஸ் நம்பர்ஸ். அப்போ இந்த இடத்துல ரிமைண்டர் என்ன, 0. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 digits are in the ratio 2:3. The product of the least common multiple and highest common factor is 294. அதாவது LCM and GCD இதை மல்டிப்ளை பண்ணால் வர நம்பர் 294. அப்போ இதை வச்சுக்கிட்டு can you find out the numbers? Then suppose you have got repeating events on a schedule or combining two different amounts in a single group. ஸோ இதுக்கும் நம்ம LCM யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ரீகேப்பு. ஹவு டு யூ ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் A, B and C? ஸோ எதர் யூ கேன் யூஸ் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இதில் என்னது, ரைட் ஈச் நம்பர் அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ், தென் மல்டிப்ளை ஆல் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வித் த ஹையஸ்ட் டிகிரி. இருக்கிற எல்லா ப்ரைம் ஃபேக்டர்ஸோட ஹையஸ்ட் டிகிரியை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு 18 and 24 எடுத்திருக்கோம். 18ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 2 × 3 ஸ்கொயர். இதே 24ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன, 2^3 × 3. அப்போ இந்த 2ஓட ஹையஸ்ட் பவர் என்ன, 2^3. இந்த 3 காமன் ஃபேக்டர் இருக்குல்ல, இதனோட ஹையஸ்ட் என்னது, 3 ஸ்கொயர். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் யூ கெட் த எல்சிஎம் விச் இஸ் நத்திங் பட் 72. இதே டிவிஷன் மெத்தட் ஒரு லேடர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது காமன் டிவைசர் வச்சு நம்ம டிவைட் பண்ணிகிட்டே வரணும், எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம். சப்போஸ் அது டிவைட் ஆகலைன்னா அந்த நம்பரை அப்படியே கீழே எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம டிவைட் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 28 and 56 வந்து ஈவன், ஸோ 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ யூ கெட் திட்ஸ் 14 and 28. மறுபடியும் வி ஆர் டிவைடிங் இட் பை 2. தென் யூ ஹவ் காட் 7 and 14, யூ ஆர் டிவைடிங் பை 7. தென் யூ ஹவ் காட் திஸ் 1 and 2, இந்த லெஃப்ட் ஆஃப் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் யூ கெட் த LCM ஆஃப் 28 and 56. ஸோ 2 × 2 × 7 × 1 × 2 which is nothing but 56. இந்த சேம் நம்பரு LCMமாக வந்திருக்கு. இதே HCF மெத்தட், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் HCF அண்ட் LCM என்ன, HCF ஆஃப் A × B × LCM ஆஃப் AB ஆர் நத்திங் பட் A × B. இப்போ இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வர்ற வேல்யூ தான் HCFையும் LCMையும் மல்டிப்ளை பண்ணால் வரும். அப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். HCF ஆஃப் 16,28 அண்ட் LCM ஆஃப் 16,28. அதே போல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். HCF வந்து இது ரெண்டுக்கும் 4, LCM வந்து 112. ஸோ த ப்ராடக்ட் இஸ் நத்திங் பட் 448. அப்போ LCM ஆஃப் 2 நம்பர்ஸ் என்னென்னா த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் டிவைடட் பை HCF ஆஃப் 2 நம்பர்ஸ். இப்போ நம்ம 20, 30, 40 இதை வந்து நம்ம இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆர் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ இது எல்லாமும் ஈவனாக இருக்கிறதுனால 10, 15, 20 இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் 5ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம். 2, 3, 4. இப்போ 2, 3, 4க்கு நம்மளுக்கு காமன் ஃபேக்டர் எதுவும் இல்லை. நம்ம ஜிசிடியாக இருந்தோன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். பட்
இப்போ நம்ம LCM கால்குலேட் பண்ணுறதுக்கு we have to proceed further. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் 2, அதாவது 2 நம்பர்ஸை டிவைட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சா போதும். இப்போ 2 and 4க்கு நம்மளுக்கு வந்து 2 டிவைசரு, தென் யூ got 1 3 2. இப்போ இந்த லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்லி ப்ரைம். இப்போ 1 and 3க்கு காமன் ஃபேக்டர் 1, 3 and 2க்கும் காமன் ஃபேக்டர் 1. அது வர வரைக்கும் we have to keep dividing. அதுக்கப்புறம் we have to multiply all these values. So 2 into 5 into 2 into 1 into 3 into 2, which is nothing but 120. Now we will see some word problems. Arrangement problem. என்ன, I have got pencils come in packages of 10. ஒரு பேக்கெட்டில் 10 பென்சில் இருக்குது. அதே போல் இன்னொரு பேக்கெட்டில் 12 எரேசர் இருக்குது. Philip wants to buy the smallest number of pencils and erasers so that he will have exactly one eraser per pencil. How many packages of pencils and erasers should he buy? அதாவது நான் கொஞ்சம் பென்சில் பேக்கெட்ஸ் வாங்கணும், கொஞ்சம் எரேசர்ஸ் வாங்கணும். ஆனால் அதை நான் கம்பைன் பண்ணி ஒரு பென்சில் ஒரு எரேசர் கொடுக்கணும். அப்போ எத்தனை பேக்கெட்ஸ் ஆஃப் பென்சில் வாங்கணும், எத்தனை பேக்கெட்ஸ் ஆஃப் எரேசர்ஸ் வாங்கணும்? இதை எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம்? வெரி சிம்பிள். ஃபைண்ட் த LCM ஆஃப் 10 and 12, which is nothing but 60. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு 60 நம்பர்ஸ் வேணும். அப்போ இங்கே பேக்கெட்டில் 10 இருக்குது, 60 வேணும் அப்படின்னா I should buy 6 packets of pencil. அதே போல் இந்த 60 வேணும், பட் I have got 12 erasers அப்படின்னா I have to buy 5 packets of erasers. So to have one eraser per pencil, you need 60 pencils and 60 erasers. அப்போ you have to buy 6 packets of pencil and 5 packets of erasers. So what is the least number of saplings that can be arranged in rows of 12, 15 or 40 in each row? எத்தனை ரோஸ் வேணால் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு ரோலையும் 12 அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை நான் வந்து 15 அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லைனா 40 அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ யூ ஷுட் நாட் ஹாவ் எனி லெஃப்ட் ஓவர் சாப்லிங்ஸ். எப்படின்னா இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 12 சாப்லிங்ஸ் ஒரு ரோவில். அது மாதிரி எத்தனை ரோஸ் வேணால் இருக்கலாம். இருக்கிற எல்லா சாப்லிங்ஸும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் 15 அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் ஐ கேன் அரேஞ்ச் த ஹோல் சாப்லிங்ஸ். இதுவே நம்ம 40 கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். நம்பர் ஆஃப் ரோஸ் பற்றி கவலை இல்லை, பட் நம்பர் ஆஃப் சாப்லிங்ஸ் இன் ஈச் ரோ இட் கேன் பி 12 or 15 or 40. இப்போ இந்த கேஸில் யூ கேன் ஜஸ்ட் கால்குலேட் த LCM ஆஃப் தீஸ் 3 numbers. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கால்குலேட். முன்னே நம்ம சொல்லியிருக்கோம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு. நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸோடு எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த காமன் ஹையஸ்ட் காமன் பவர் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2 power 3 into 3 into 5, which is nothing but 120. அப்போ எனக்கு 120 சாப்லிங்ஸ் இருந்ததுன்னா 12 அரேஞ்ச் பண்ணலாம் 10 ரோஸில். இதே நான் வந்து 15 அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை ரோஸு, 8 ரோவில். அதே போல் 40 அரேஞ்ச் பண்ணோன்னா 3 ரோஸ். The next problem பார்க்கலாம். 2 numbers AB and HCF of these numbers are given. Find their LCM. நம்ம இது முன்னையே பார்த்தது தான். இந்த 2 நம்பருக்கும் HCF வந்து 6. You have to find the LCM. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். மல்டிப்ளிங் the 2 numbers 12 into 30 divided by 6, which is nothing but 60. Ratio of 2 numbers 3:4 கொடுத்துருக்காங்க. HCF கொடுத்துருக்காங்க. You have to find the LCM. இப்போ 3:4 என்ன அர்த்தம் அப்படின்னா, then one number can be 3, another number can be 4. இல்லை it can be 6 or 8. So it can be like this, 3 into 1, 4 into 1. ஸோ அது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3:4 ஆகிடும். ஆர் யூ கேன் ஆல்சோ ஹாவ் 6 into 8, ஆர் யூ கேன் ஹாவ் 9 into 12. ஸோ இந்த மாதிரி என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், HCF வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஹாவ் அனதர் நம்பர் 3x:4x. நம்மளுக்கு எக்ஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 4. அப்போ நம்ம 4ஆல் இந்த 2 வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 3 into 4 தட் இஸ் 12 and 4 into 4 தட் இஸ் 16. அப்போ இந்த 2 நம்பர்ஸ் வந்து 12 and 16. இப்போ பாருங்கள் 12 and 16 இருக்குல்லையே, அதுக்கு HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 4. And we have to find out the
LCM. எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம? இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணோம்னா you get this LCM. இப்போ பாருங்கள், LCM of two numbers is 48. The numbers are in the ratio 2:3. அப்போலே GCD கொடுத்துருந்தாங்க, இப்போ LCM கொடுத்துருக்காங்க. You have to find the sum of the number. இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த நம்பர்ஸை 2x and 3xன்னு எடுத்துக்கலாம். அதனுடைய LCM என்னவா இருக்கும் அப்படின்னா 6x. 6x ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 48. அப்போ இதுலேருந்து யூ கேன் கால்குலேட் x which is nothing but 8. இப்போ நம்மளுக்கு 8ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 2 into 8 வந்து ஒரு நம்பர், 3 into 8 வந்து another number which is nothing but 16 and 24. You can sum these two numbers and that is the result 40. Next problem என்ன, divisible by some numbers with the same remainder. A smallest number must be divisible by these digits and should give the remainder of 3 in each case. அப்போ x divided by 5 ஓட remainder 3, x divided by 7 ஓட remainder 3, x divided by 9 remainder 3, x divided by 12 remainder 3. இந்த மாதிரி இருக்கிற ஒரு smallest நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். So find the least common multiple of the divisors and add the remainder. LCM எடுக்க போகிறோம். 5, 7, 9 and 12க்கு LCM எடுக்க போகிறோம், which is nothing but 1260. இந்த 1260வை இந்த 4 நம்பரும் டிவைட் பண்ணோம். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், ரிமைண்டர் வந்து 3 வேணும். அப்போ வாட் யூ கேன் do is இந்த 1260 + 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1263. திஸ் நம்பர் ஆன் டிவைடட் பை 5 gives the remainder 3. அதே போல் இந்த சேம் நம்பர் டிவைடட் பை 7 அப்படின்னு கொடுத்தாலும் ரிமைண்டர் 3 வரும். So you can calculate it like this. இப்போ divisible by some number and with the same remainder. இப்போ என்னது, the same தான், the smallest number which is when divided by 7 is divisible by 12, 16, 18, 21 and 28. அப்படியே பார்த்ததில் என்ன சொன்னோம், நம்ம அதனுடைய ரிமைண்டர் வந்து 3ஆக இருக்கணும்னு சொன்னோம். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் வென் ரெடியூஸ்ட் பை 7. இப்போ 10ன்னு இருந்ததுன்னா ரெடியூஸ்ட் பை 7னா 3, 20ன்னு இருந்ததுன்னா ரெடியூஸ்ட் பை 7 அப்படின்னா 13. அப்போ அந்த மாதிரி ஒரு நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் வந்து இட் மஸ்ட் பி டிவிசிபிள் பை திஸ் நம்பர். ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், LCM ஆஃப் ஆல் தீஸ் நம்பர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். So let x be the number when reduced by 7 is divisible by 12, 16, 18, 21 and 28. So you calculate the LCM of these numbers. So இந்த numbers கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம 7 add பண்ணுறோம், which is nothing but 1015. இப்போ இதில் நம்ம 7 reduce பண்ணோம்னா என்னாகும், 1008. So this 1008 is divisible by all this number. இதே சேம் டிவிசிபிள் வித் ரிமைண்டர் ப்ராப்ளம் தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு அடிஷன் இருக்குது. என்ன, we have to find out the least number when divided by 5, 6, 7, 8 leaves the remainder 3. இப்போ பார்த்த ப்ராப்ளம் மாதிரி. ஆனால் the same number if it is divided by 9 அப்படின்னா it should not give any remainder. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், எல்லாத்துக்கும் சேர்த்து LCM எடுக்க போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் இருந்ததுன்னா 840 + 3 அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனால் இப்போ அந்த நம்பர் வந்து ஷுட் பி டிவைடட் பை 9 அண்ட் இட் ஷுட் நாட் கிவ் எனி ரிமைண்டர். அப்போ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், 840k இன்ட்டு k + 3 அப்படின்னா என்ன, 840 ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி அதோட 3 நம்ம ஆட் பண்ணோம்னா we must get a number which when divided by 9 will give no remainder. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். நம்ம 1ன்னு வச்சு பார்த்தோம்னா என்ன வருது, 2ன்னு வச்சு பார்த்தோம்னா என்ன வருது. அது வந்த நம்பர் 9ஆல் டிவைட் பண்ணும்போது இட் ஷுட் நாட் கிவ் எனி ரிமைண்டர். அப்போ இட் இஸ் த லீஸ்ட் நம்பர் வந்து k is equal to 2. ஏன்னா லீஸ்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் 840 into 2 + 3 which is nothing but 1683. அப்போ அந்த 1683 இந்த 4 நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 3 கிடைக்கும். ஆனால் 9ஆல் டிவைட் பண்ணோம்னா that will not be any remainder. Now the greatest 4-digit number that is divisible by ABC. அப்படியே பார்த்தது smallest number. இப்போ நம்ம we have to find out the greatest number which is exactly divisible by 15, 21 and 28. ரிமைண்டர்லாம் இல்லை, பட் ஆனால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும், 4-digit greatest நம்பராக இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு we have to find out the LCM 420.
நம்மளுக்கு 4 டிஜிட் நம்பர் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் 4 9s. அப்போ அந்த 4 9ஸை 420ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 339 இருக்குது. அப்போ 9999 minus 339 எடுத்தோம்னா you get a number which is the greatest 4 digit number which is exactly divisible by 15, 21 and 28, which is nothing but 9660. Now find the least number that should be added to 2497 so that the sum is exactly divisible by 5643. அதாவது we have to find out a least number. அந்த நம்பரை வந்து 2497ஓட ஆட் பண்ணனா வர்ற சம் வந்து எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 5643. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம முதல்ல LCM ஆஃப் 5643 கால்குலேட் பண்ணிக்கலாம், which is nothing but 60, and then find the remainder when 2497 is divided by 60. அப்போ அந்த 2497-ஐ நம்ம 60ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வருதுன்னு பார்க்கலாம். 37. என்ன நம்பர் ஆட் பண்ணோம்னா 2497 is exactly divisible by these numbers, which is nothing but 60 minus 37. So we have to add this 23 to 2497. இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 37 ஆயிடுச்சு. இந்த 37 வந்து நம்மளுக்கு வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம 60லேருந்து 37 கழிச்சோம்னா என்ன வரும், 23. அந்த 23-ஐ இந்த நம்பர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டு மேக் திஸ் 2497 divisible by 60, 60ஆல் இந்த 2497 ஈவனாக டிவைட் பண்ணணும் அப்படின்னா we can add 23 to it. The least number that should be added to 2497 is 23. அப்போ அந்த 2497 கூட நம்ம 23 ஆட் பண்ணோம்னா it will be divisible by 60. 60 is nothing but the LCM of all these numbers. அப்போ அந்த 60ஆல் டிவைட் பண்ணிச்சுன்னா all these numbers will also divide that number. So two digits are in the ratio A is to B. The product of LCM and GCD is X. What are the numbers? So ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 2:3ன்னு. ப்ராடக்ட் ஆஃப் LCM and GCD கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த நம்பர்ஸ் வந்து 2m and 3mன்னு எடுத்துக்கிறோம். நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இட் ஷுட் பி 294, which is nothing but the product of LCM and GCD. அப்போ m என்னங்கிறத கால்குலேட் பண்ணலாம். m is equal to 7. 7 தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 2 into 7 ஒரு நம்பர், அடுத்த நம்பர் 3 into 7. So it is 21 and 14. Repeating events on a schedule or combining two different amounts into a single group. For example, a traffic policeman at 3 varied positions on the ground blow a whistle succeeding every 42 seconds, 60 seconds and 78 seconds. அதாவது 3 பிளேஸில் ஒருத்தர் வந்து 42 செகண்ட்ஸ்க்கு ஒரு தரம் விசில் பண்ணுறாரு, இன்னொரு பிளேஸில் 60 செகண்ட்ஸ் ஒன்ஸ் விசில் பண்ணுறாங்க, இன்னொரு பிளேஸில் 78 செகண்ட்ஸ்க்கு ஒன்று. இஃப் ஆல் ஆஃப் தெம் ப்ளோ அட் த சேம் டைம் அட் 9:30, 9:30க்கு 3 பேருமே விசில் பண்ணாங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் டைம் இன்டர்வல் இன் விச் தே விசில் அகெயின் டுகெதர்? அப்போ இந்த 9:30ல் 42 செகண்ட்ஸ் கழிச்ச உடனே இவர் விசில் பண்ணுவார், 60 செகண்ட்ஸ் கழிச்ச உடனே இவங்க விசில் பண்ணுவாங்க, 78ங்கும்போது தேர்ட் பிளேஸில் இருக்கிறவர் விசில் பண்ணுவார். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், எந்த டைமில் 3 பேரும் அட் டைமில் விசில் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் கால்குலேட் தி LCM ஆஃப் 42, 60 and 78 and then add it with 930 hours. ஸோ இந்த LCM என்னென்னா 5460 seconds, which is nothing but 1 hour and 31 minutes. We can add it with 930. That means 9:30க்கு அப்புறம் 11 மணி 1 நிமிஷத்தில் 3 பேருமே அட் டைமில் விசில் பண்ணுவாங்க. ஸோ LCM ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா LCM ஆஃப் நியூமரேட்டர் அண்ட் HCF ஆஃப் டினாமினேட்டர், இந்த 3 ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. இதனுடைய LCM கால்குலேட் பண்ணோன்னா LMNக்கு LCM எடுக்க போகிறோம் டிவைடட் பை HCF ஆஃப் A, B, C. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல 2, 8, 64, 10 இதனோட LCM அண்ட் 3, 9, 81, 27 இதனோட GCD. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். நம்ம 320 and 3
இது ரெண்டும் பண்ணும்போது நம்மளுக்கு we get the result 320 divided by 3. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் LCM of these 3 numbers. இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் LCM of 237 divided by HCF of 342. It is 42 by 1 which is equal to 42. LCM of decimals. So இதுக்கு என்ன பண்ணலாம்னா we can multiply it with some number 10, 100 இது ஏதாவது ஒரு மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஹோல் நம்பராக கொண்டு வந்துடலாம். then you can calculate the LCM. அப்புறம் LCM வந்து we can divide it by the number. எதால மல்டிப்ளை பண்ணி ஹோல் நம்பர் ஆக்கணுமோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ கன்வெர்ட் த டெசிமல்ஸ் இன்டு இன்டீஜர்ஸ். 22.5 நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2250. இதே 3.5க்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 350. 0.55க்கு யூ கெட் 55. ஸோ எப்படி 10, 100, 1000 டிசைட் பண்ணிக்கோன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதில் நிறைய நம்பர்ஸ் இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்க போகிறோம். So now we have to calculate the LCM of 2250, 350 and 55. So this is the number. But either one we have to divide it by 100. So you get 1732.5. How do you compare fractions? Suppose you are given some fractions like this. இதில் எது வந்து லார்ஜஸ்ட் இல்லைன்னா இது எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா இருக்கிற எல்லா டினாமினேட்டருக்கும் ஒரு LCM எடுக்க போகிறோம் நம்ம. அதாவது 8, 16, 40, 80க்கு நம்மளுக்கு என்ன 80 இஸ் த LCM. அப்போ ஒவ்வொரு நம்பரோட டினாமினேட்டர் நம்ம 18 மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ யூ கெட் 70 by 80 இந்த ஃபர்ஸ்ட் நம்பரு. தென் யூ ஹவ் காட் 65 by 80. அப்போ 3140 நம்ம வந்து பேஸ் 80க்கு கொண்டு வரும்போது என்ன ஆகுது 6280. அப்புறம் யூ ஹவ் காட் another நம்பர் ஹியர். ஸோ யூ ஹவ் காட் 4 நம்பர்ஸ். என்னென்ன 70 by 80, 65 by 80, 62 by 80 and 63 by 80. அப்போ இந்த ஆர்டரில் நம்ம முதல்ல எழுதிக்கலாம். 70 நியூமரேட்டர் இப்போ கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா டினாமினேட்டரும் சேம். அப்போ நியூமரேட்டர் பேஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 70 greater than 65 greater than 63 greater than 62. அப்போ அதனுடைய கரஸ்பாண்டிங் ஃப்ராக்ஷன்ஸ் தான் இங்கே எழுதிக்கிட்டு then you can say that 7 by 8 is the largest. ஸோ இந்த வீடியோவில் LCM வச்சு நம்ம சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.